வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 3 கோல்ட் காயின் கான்டெஸ்ட். ஓகே, ஸோ 45 into 3 135 கொஷின்ஸ் வந்து சொல்யூஷன் வந்து நம்ம கவனிக்கிறோம். ஓகே, ஸோ இதனால இந்த 16 சாப்டர்ஸில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஷின். அதுவும் டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் வந்து போடணுமோ அந்த மெத்தடில் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் கான்டெஸ்ட்டில் உள்ள லெசன்ஸ். ஓகே, என்னென்ன அப்படின்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ 1D, அப்புறம் மோஷன் இன் அ பிளேன் 2D, லாஸ் ஆஃப் மோஷன், அப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், அதுக்கப்புறம் ஆசிலேஷன். ஸோ இந்தந்த லெசன்ஸ்லாம் உள்ள கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஈச் ஒவ்வொரு லெசன்லையும் வந்து 9 கொஷின்ஸ். ஸோ 9 into 5 45 கொஷின்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி சிம்பிள் கொஷின். மோஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் given by the equation. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் as a function of time வந்து கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் at time equal to 1 second. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். S is equal to 2t cube plus 5t square plus 6t, ஓகே, plus 7. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து வெலாசிட்டி. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து 6t square plus 10t plus 6. ஓகே, velocity with respect to time வந்து நம்ம differentiate பண்ணா acceleration. A is equal to 12t plus 10. கண்டுபிடிக்க வேண்டியது acceleration when time is equal to 1. So டைமுக்கு 1 போட்டா 12 plus 10 is equal to 22 meter per second square. So இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஓகேவா? So y is equal to x power n. Differentiation of y with respect to x. பவரை ஃப்ரண்ட்ல போடணும், பவர்ல ஒன்றை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நோட் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். த வாட்டர் ட்ராப் ஃபால்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல். ஓகே, ஃப்ரம் அ டேப் 18 மீட்டர் above த கிரவுண்ட். ஓகே, ஒரு டேப் இருக்கு. இந்த டேப்போட ஹைட் வந்து என்ன அப்படின்னா 18 மீட்டர். ஓகே, ஸோ இதில் ஃபோர்த் ட்ராப் லீவ்ஸ் is leaving the tap at the instant first drop touches the ground. இப்போ ஒரு டேப்லேருந்து தண்ணி வந்து கொட்டுறது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல தான் வந்து கொட்டும். இதில் ஃபோர்த் ட்ராப், ஓகேவா, ஃபோர்த் ட்ராப் வந்து டேப்பை விட்டு வெளியில வரும்போது ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து கிரவுண்டை டச் பண்ணுது. அப்போ கண்டிப்பா செகண்ட் ட்ராப்பும் தேர்ட் ட்ராப்பும் வந்து இன் பிட்வீன் ஏர்ல தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து தேர்ட், இது செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த். ஓகே, செகண்ட் ட்ராப் வந்து கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்ல இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் சரியா, அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இதெல்லாம் என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்னா 1:3:5 ரேஷியோல இருக்கும். ஓகே, அது எதனால அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இப்போ இந்த டைம் வந்து t, அப்புறம் இந்த டைம் வந்து t, அப்புறம் இந்த டைம் வந்து t. இப்பதான் வந்து டேப்ல இருந்து தண்ணி வந்து கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிராப் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிராப் வந்து இந்த பொசிஷன் வரும்போது செகண்ட் டிராப் வந்து டேப்பை விட்டு வெளியில வரும். ஃபர்ஸ்ட் டிராப் இந்த பொசிஷன் வரும்போது செகண்ட் இங்க வரும், தேர்ட் வந்து டேப்பை விட்டு வெளியில வரும்.
ஃபர்ஸ்ட் டிராப் வந்து கிரவுண்டை டச் பண்ணும்போது செகண்ட் டிராப் இந்த பொசிஷன் வரும், தேர்ட் இந்த பொசிஷன் வரும், ஃபோர்த் வந்து டேப் விட்டு வெளியில வரும். ஓகே, தண்ணி வந்து ரெகுலர் இன்டர்வல்ல கொட்டிட்டு இருக்கு. அப்ப டீங்கிற டைம்ல இங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது, அடுத்த டீங்கிற டைம்ல இவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும், அடுத்த டீங்கிற டைம்ல இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் ஃபர்ஸ்ட் டி செகண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் நெக்ஸ்ட் டி செகண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் நெக்ஸ்ட் டி செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ரேஷியோ? டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ D1 is to D2 is to D3, 1 is to 3 is to 5. இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். x plus 3x plus 5x equal to 18, 9x equal to 18, x is equal to 2 meter. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் டிராப் வந்து கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 5x, 5x வந்து 10 மீட்டர். ஸோ இந்த 10 மீட்டர் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஃபர்ஸ்ட் டி செகண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் டிராவல் இன் நெக்ஸ்ட் டி செகண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் டிராவல் இன் நெக்ஸ்ட் டி செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டி ரேஷியோ கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 1:3:5 ரேஷியோல இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 3. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல a car is moving along a straight road with uniform acceleration. ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கார் 2 பாயிண்ட் வழியா வந்து பாஸ் ஆகுது. என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா ஒன்று P, இன்னொன்று Q. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம S அப்படின்னு எடுத்துக்கலாம். Pங்கிற பாயிண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஸ்பீட் அப்படின்னா 60 km/h. Qங்கிற பாயிண்ட்டை பாஸ் பண்ணும்போது 80 km/h. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒரு கார் என்ன பண்ணுது? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ Pங்கிற பாயிண்ட்ல வந்து ஸ்பீடு வந்து 60 km/h, Qங்கிற பாயிண்ட்ல ஸ்பீடு வந்து 80 km/h. ஓகே, ஸோ இப்போ இன் பிட்வீன்ல ஒரு பாயிண்ட், சரியா? இன் பிட்வீன்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? S/2. அதுல என்ன ஸ்பீடு? இதுக்கு W அப்படின்னு வந்து நம்ம பேர் வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஜேர்னி வந்து என்ன அப்படின்னா PQ ஜேர்னி வந்து எடுத்துக்கிறோம். அப்போ Qங்கிற பாயிண்ட் வந்து ஃபைனல் பாயிண்ட், Pங்கிற பாயிண்ட் வந்து இனிஷியல் பாயிண்ட். ஸோ ஃபார்முலா B² - U² = 2AS. 80² - 60² = 2A. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா S. இது A² - B². அப்ப A + B × A - B. ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா 140. ஓகே, ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 20 = 2AS. அப்ப 2ASக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூஷன் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது ஜர்னி P2M. ஃபைனல் வெலாசிட்டி வந்து W, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 60. அப்ப W² - 60 வந்து 3600 = 2A. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா S/2. ஓகே, 2ASக்கு பதிலா நம்ம இந்த டேர்மை வந்து நம்ம இந்த நம்பரை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ W² - 3600 ஓகே = 140 × 20 / 2. ஓகேவா? ஸோ அதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 10 டைம்ஸ்
அப்ப இது வந்து என்ன 1400 அப்ப w square is equal to 3600 plus 1400 அது வந்து 5000 ஓகேவா இந்த 5000 நம்ம 2500 into 2 அப்படினு எழுதிக்கலாம் இப்ப w எவ்வளோ 2500 க்கு வந்து root 50 2 க்கு root 2 kilometer per hour okay so இந்த ஆன்சர் வந்து first optionல இருக்கு okay okay students so நம்ம equations of motion யூஸ் பண்ணி நம்ம இந்த क्वेश्चन வந்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா ஒன்னு இருக்கு ஓகே அது கூட நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அது என்ன ஃபார்முலா அப்படினா w is equal to root of u square plus v square divided by 2 ஓகே இப்ப இந்த क्वेश्चनல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா u ங்கற ஸ்பீட் வந்து இனிஷியல் ஸ்பீட் v வந்து ஃபைனல் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து s ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் சரியா ஸ்பீட் வந்து w இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படினா s by 2 அப்ப w வந்து கண்டுபிடிக்கணும் சோ அப்ப இந்த டைரக்ட் ஃபார்முலால வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ணி நான் காமிச்சிருப்பேன் அப்படியே நம்ம சால்வ் பண்ண இந்த क्वेश्चन நியூமெரிக்கல் क्वेश्चनக்கு பதிலா நம்ம இந்த ஆல்பபெட்ஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இந்த ஃபார்முலா வந்து கிடைச்சிரும் சோ ரூட் ஆஃப் 60 ஸ்கொயர் பிளஸ் 80 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஓகேவா 60 ஸ்கொயர் பிளஸ் 80 ஸ்கொயர் வந்து 100 ஸ்கொயர் ஓகே ரூட் ஸ்கொயர் கேன்சல் சரியா சோ அப்ப இது வந்து என்னது 100 divided by root 2 which is 50 root 2 இந்த மாதிரியும் இந்த क्वेश्चन வந்து டைரக்டாவும் வந்து போடலாம் ஓகே சோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுனா கம்மியான டைம்ல வந்து இத சால்வ் பண்ணிரலாம் இல்ல நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணியும் இந்த क्वेश्चन வந்து சால்வ் பண்ணலாம் ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन சோ ஒரு vt கிராஃப் கொடுத்து டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க ஓகே சோ vt கிராஃப்ல இருந்து நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படினா ஏரியா கண்டுபிடிக்கலாம் இப்ப டைம் வந்து 2 செகண்ட்ஸ்ல இருந்து 5 செகண்ட்ஸ் சோ அப்ப அந்த 2 செகண்ட்ஸ்ல இருந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா so distance is equal to இது வந்து ஒரு ஏரியா சரியா இது வந்து என்ன ஷேப்ல இருக்கு ரெக்டாங்கிள் ஓகே இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் so ஏரியா a1 plus ஏரியா a2 plus ஏரியா a3 distance அப்படிங்கிறது வந்து length of the path நம்ம பாசிட்டிவ் ஏரியானாலும் ஆட் பண்ணனும் நெகட்டிவ் ஏரியானாலும் நம்ம ஆட் பண்ணனும் இதே क्वेश्चनல வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு கேட்டா பாசிட்டிவ் ஏரியாவை ஆட் பண்ணனும் நெகட்டிவ் ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணனும் ஏனா டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஏரியா length into breadth சரியா 2 ல இருந்து 3 அப்படினா 1 அப்புறம் இது 20 so 1 into 20 plus half into base 3 ல இருந்து 4 அப்படினா 1 height வந்து 20 அதே ஏரியா தான் இது half into base 1 height 20 so இத கேன்சல் பண்ணீங்கனா இது 10 இது 10 so 20 plus 10 plus 10 equal to 40 meter okay so 40 meter அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் okay so distance அப்படினு கேட்டா 40 meter இப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு கேட்டா என்ன ஆன்சர் வரும் இது பாசிட்டிவ் ட்ரையாங்கிள் ஏரியா இது நெகட்டிவ் ட்ரையாங்கிள் ஏரியா அப்ப a1 plus a2 minus a3 இந்த ரெண்டு ஏரியாவும் கேன்சல் ஆயிடும் அப்ப அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா 20 மீட்டர் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்கான ஆன்சர்
okay. So இது வந்து next question. இந்த question வந்து a body covers a distance of 3 meter in third second, 9 meter in fifth second. If the motion is uniformly accelerated, how far will it travel in the next 3 seconds? Okay, சரி, இது வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். d3 is equal to 3 meter. So distance traveled in third second, அது வந்து 3 meter. d5 வந்து எவ்வளோ 9 meter. So ஒரு பார்ட்டிகல் என்ன பண்ணுது அப்படின்னா third secondல வந்து 3 meter travel பண்ணுது, fifth secondல வந்து 9 meter வந்து travel பண்ணுது. ஓகே, next 3 secondsல எவ்வளோ distance வந்து travel பண்ணும். இப்போ fifth secondக்கு அப்புறம் என்ன இருக்கு, 6th second, 7th second, 8th second. So 3 seconds after 5th second அப்படின்னா அது வந்து 6th, 7th, 8th. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 ஆட் பண்ணா இது வருது. ஓகே, ஸோ தேர்ட் செகண்ட்ல 3 மீட்டர், 5th செகண்ட்ல வந்து 9 மீட்டர். கண்டிப்பா 4th செகண்ட்ல அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 3 ஆட் பண்றோம். ஓகே, 6 மீட்டர். எதனால இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். d1, d2, d3 etc. are in AP arithmetic progressionல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ d3லேருந்து d5 வந்து 6 ஆட் பண்ணா வருதுன்னா அப்போ d3லேருந்து d4 வந்து 3 ஆட் பண்ணா வரும். ஓகே, ஸோ இது வந்து arithmetic progression. காமன் டிஃபரன்ஸ் வந்து 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்போ 3 மீட்டர், 6 மீட்டர், 9 மீட்டர், அப்புறம் 3 ஆட் பண்ணா 12 மீட்டர், 15 மீட்டர், 18 மீட்டர். ஓகே, ஸோ 3 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 பிளஸ் 15 பிளஸ் 18. ஓகே, ஸோ 30 பிளஸ் 15 45 மீட்டர். ஸோ 45 மீட்டர் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ்னாலே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு சேலஞ்சிங். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேத்தமேட்டிக்ஸ். நம்ம எல்லா கான்செப்டும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கான்செப்ட்ஸை வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக இந்த டாப்பிக்கில் வந்து மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். Displacement of a particle in a straight line is given by, okay, so ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. h is equal to t minus 2 the whole square. h வந்து மீட்டர், t வந்து செகண்ட்ஸ். distance covered by the particle in first 4 seconds. ஓகே, first 4 secondsல எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்கும். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து போகுது, எந்த விதமான ரிட்டர்ன் ஜர்னி இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து ஈக்குவல். ஒருவேளை ரிட்டர்ன் ஜர்னி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின்ல வந்து டிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் ஏதாச்சும் ரிட்டர்ன் ஜர்னி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல, இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஒரு பார்ட்டிகல் வந்து போச்சு அப்படின்னா displacement is positive, velocity is positive. நெகட்டிவ் டைரக்ஷன்ல ஒரு பார்ட்டிகல் போச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவா இருக்கும், வெலாசிட்டியும் வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? ஒருவேளை அது டர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவா வந்து மாறும், அல்லது நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா மாறும். அது மாறுற பாயிண்ட்ல அந்த வெலாசிட்டியோட வேல்யூ வந்து 0 வரும். ஓகே, ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராவோ இல்லை நெகட்டிவ் நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராவோ மாறணும் அப்படின்னா நடுவில் அதோட வேல்யூ வந்து 0 வரணும். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த டைம் லிமிட்ல வெலாசிட்டி வந்து 0 வருதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி 0 வந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஜர்னி வந்து இருக்கு. ஸோ ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து வெலாசிட்டி. ஓகே, ஸோ என்ன டிஃபரன்ஷியேஷன்? 2 into t power t minus 2.
ஓகேவா சரி velocity when okay so இது வந்து velocity equal to 0 அப்படினு வந்து நம்ம போடுறோம் அப்ப t minus 2 is equal to 0 t is equal to 2 seconds ஓகேவா so அப்ப velocity எப்ப 0 வருது அப்படினா 2 secondsல வந்து 0 வருது இந்த first 4 seconds ஓகேவா அப்ப அந்த first 4 secondsல அந்த 2 seconds இருக்கு அப்ப அந்த பார்ட்டிகல் வந்து டர்ன் பண்ணுது ரிட்டர்ன் ஜர்னி இருக்கு ஓகே சோ இனிஷியலா அந்த பார்ட்டிகல் என்ன பொசிஷன்ல இருக்கு டைமுக்கு 0 போடிங்கனா -2 க்கு ஸ்கொயர் அப்ப 4 மீட்டர் 4ங்கற பொசிஷன்ல இருக்கு டைம் ஈக்குவல் டு 2 ல என்ன பொசிஷன்ல இருக்கு 2 2 ஓகே 2 2 the whole square அப்ப 0 மீட்டர் பொசிஷன்ல இருக்கு டைம் ஈக்குவல் டு 4 ல 4 2 the whole square அப்ப 2 ஸ்கொயர் வந்து 4 மீட்டர் அப்ப ஆக்சுவலா இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணுது அப்படினா இது x axis இது 0 இது வந்து 4 ஓகே ஆரம்பத்துல அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு இந்த பொசிஷன்ல இருக்கு ஓகே இந்த பொசிஷன்ல இருக்கு இப்போ அந்த பார்ட்டிகல் ஆரிஜினை நோக்கி வருது அப்புறம் திரும்ப அந்த பார்ட்டிகல் வந்து 0 ல இருந்து 4 மீட்டர்ங்கற பொசிஷனுக்கே போகுது ஓகே சோ அப்ப டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு கேக்குறாங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது length of the path 4 meter plus 4 meter சோ அப்ப ஆன்சர் 8 மீட்டர் இதே கேள்வி டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன அப்படினு கேட்டா இனிஷியல் பொசிஷனும் ஒரே பொசிஷன் தான் ஃபைனல் பொசிஷனும் அதே பொசிஷன் ஓகே சோ அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து என்னது 0 ஓகே சோ இந்த क्वेश्चनக்கான கரெக்ட்டான ஆன்சர் 8 மீட்டர் சோ நோட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம் நீங்க சோ எல்லா क्वेश्चनும் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் okay so next question an object moving with a speed of okay va so initial velocity 30.25 meter per second is decelerated at the rate given by dv divided by dt is equal to -5 root v so dv divided by dt அப்படினா a acceleration அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே சோ ஆனா அது வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஓகே சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் வந்து ஒரு பார்ட்டிகலுக்கு குறையுது இனிஷியலா அந்த பார்ட்டிகலுக்கு எவ்வளவு ஸ்பீட் இருக்கு அப்படினா 30.25 அந்த டீசலரேஷன் ரேட் தான் வந்து கொடுத்திருக்காங்க டைம் டேக்கன் பை தி ஆப்ஜெக்ட் டு கம் டு ரெஸ்ட் ஓகேவா ஆரம்பத்துல இந்த 30.25 ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0 க்கு வருது ரெஸ்ட்க்கு வருது அது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படினு கேக்குறாங்க ஓகேவா சோ டைம் when velocity equal to 0 எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே சோ இப்போ கொடுத்திருக்கிறது வந்து என்ன அப்படினா ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன்ல இருந்து நம்ம velocity கண்டுபிடிக்கணும் அப்படினா நம்ம இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் one type of variable one side வந்து கொண்டு வரோம் variable separable method ஓகேவா so dv divided by root v v எல்லாம் ஒரு பக்கமா வந்து கொண்டு வந்தாச்சு -5 dt ஓகேவா சரி இப்போ v root v அப்படிங்கிறது v பவர் 1/2 மேல போச்சு அப்படினா v பவர் -1/2 dv is equal to -5 dt ஓகே இதை இன்டகிரேட் பண்ணலாம் டைம் 0 இருக்கும்போது சரியா ஆரம்பத்துல என்ன velocity 30.25 டைம் t velocity 0 அந்த t தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் குறைஞ்சு எப்ப ரெஸ்ட்க்கு வருதோ அந்த டைம் வந்து கண்டுபிடிக்கணும் இன்டகிரேஷன் பவர்ல ஒன்னு ஆட் பண்ணனும் x பவர் n க்கு இன்டகிரேஷன் x பவர் n + 1 divided by n + 1
ஸோ பவரில் ஒன்று ஆட் பண்ணுறோம். -1/2 + 1 divided by -1/2 + 1 limits 0 30.25 okay equal to -5 integral dt வந்து t. ஸோ இது வந்து v power 1/2 divided by 1/2 2 வந்து மேலே போச்சு, டிவிஷனுக்கு டிவிஷன் 0 30.25 equal to -5t. So upper limit minus lower limit 0 minus 2 okay வா root குள்ள 30.25 equal to -5t. minus minus வந்து cancel okay வா. so இந்த 30.25 க்கு வந்து என்ன ரூட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். 30.25 ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு நம்பரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணனும். ஓகே, சோ இது வந்து 5 into 5 5 into 5 வந்து 25 ஓகேவா. சோ இந்த பேலன்ஸ் வந்து 5, அப்ப இத கீழ இறக்குறோம் 25. இங்க என்ன நம்பர் எழுதிருக்கோமோ அதுக்கு into 2 ஓகேவா. சோ இங்க பாயிண்ட் ஓகேவா. சோ 5 ஆல மல்டிப்ளை பண்ணா வரும். so 105 into 5 அது வந்து 525 okay. so அப்ப 5.5. so 2 into 5.5 equal to 5t. 5.5 cancel பண்ணீங்கன்னா இது வந்து 1.1 times. அப்ப time equal to 2 into 1.1 2.2 seconds okay வா. so 2.2 seconds third optionல இருக்கு. ஓகே, சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन. A stone is dropped from the top of a building. When it crosses a point 5 meter below the top, another stone starts to fall from a point 25 meter below the top. Both stones reach the bottom of the building simultaneously. Height of the building is okay. so இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு டவர் இருக்கு. ஓகே, சோ ஒரு ஸ்டோன் ஏன்னு ஒரு ஸ்டோன் இருக்கு. இந்த ஸ்டோனை வந்து நம்ம என்ன பண்றோம், டிராப் பண்றோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. இது எவ்வளவு தூரம் கீழே விழுகுது அப்படின்னா 5 மீட்டர் வந்து கீழே விழுகுது. ஹைட் ஆஃப் த டவர் வந்து h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த டாப்ல இருந்து ஓகேவா இந்த பாயிண்ட் இது எவ்வளவு அப்படின்னா 25 மீட்டர். இந்த இடத்துல தான் பிங்கிற பார்ட்டிகல் வந்து இருக்கு, பிங்கிற ஸ்டோன் இருக்கு. அந்த பாயிண்ட் அந்த ஸ்டோனை வந்து நம்ம டிராப் பண்றோம். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டோனும் சைமல்டேனியஸா கீழே விழுகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம கையில ரெண்டு ஸ்டோன் இருக்கு. ரெண்டு ஸ்டோனையும் அட் அ டைம்ல நம்ம டிராப் பண்றோம் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணா வந்து கீழே விழுகும். ஓகேவா. சோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து டிராப் பண்றோம் அப்படின்னா சேம் டைம்ல விழுகும், சேம் ஃபைனல் வெலாசிட்டில வந்து விழுகும். ஓகே, ஃபெதர் காயின் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஸ்டோனை வந்து நம்ம டிராப் பண்றோம், இன்னொரு ஸ்டோனை ஓங்கி ஒரு வெலாசில தூக்கி எறியணும் அப்படின்னா எந்த ஸ்டோனை வந்து நம்ம ஒரு வெலாசில தூக்கி எறிஞ்சோமோ அதுதான் வந்து சீக்கிரம் வந்து விழுகும். ஓகேவா. ஒருவேளை ஒரு ஸ்டோனை வந்து டிராப் பண்றோம், இன்னொரு ஸ்டோனை ஒரு ஹைட்ல இருந்து ஓங்கி கீழே தூக்கி எறியணும் அப்படின்னா அது ரெண்டும் ஒரே டைம்ல விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதுதான் இந்த क्वेश्चन. ஓகேவா. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலேந்து டிராப் பண்ணிட்டாங்க. 5 மீட்டர் விழுகும் போது இது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடை வந்து கெயின் பண்ணியிருக்கும். சரியா. அந்த டைம்ல இன்னொரு ஸ்டோனை வந்து உயரம் கம்மிலேருந்து டிராப் பண்றாங்க. ஓகேவா. ஸோ ரெண்டும் வந்து ஒரே டைம்ல வந்து விழுகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் h minus 25. சரியா. hல 25 மைனஸ் பண்ணீங்கன்னா இது h minus 25. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா
h ல 5 மைனஸ் பண்ணா h minus 5. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம b ய டிராப் பண்ணும்போது a க்கு என்ன வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. டிராப்டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, அப்ப v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2, டிராப்னாலே a ஈக்குவல் டு g 10. எவ்வளவு தூரம் கீழே விழுகுது 5. ஸோ அப்போ 10 into 10, அப்போ v வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ அப்போ v வந்து என்ன ஸ்பீட் அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, சரி. இப்போ நம்ம வருவோம், என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா s is equal to ut plus half at ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டோனுக்கு ஈக்குவேஷன் வந்து நான் எழுதுறேன். ஓகே, இப்போ இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோன், கீழே வந்து செகண்ட் ஸ்டோன் இருக்கு. இப்போ ரெண்டுமே ஒரே டைம்ல வந்து விழுகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டோன் வந்து எவ்வளவு தூரம் கீழே விழுகணும், h minus 5 is equal to, அதுக்கு என்ன இனிஷியல் வெலாசிட்டி 10t plus half gt square. ஓகே, vertically thrown downwards. அடுத்த ஸ்டோன் அது எவ்வளவு ஹைட்ல விழுகணும், h minus 25, அது வந்து டிராப்டு, அப்ப u வந்து 0, அப்ப half gt square. இந்த half gt ஸ்கொயருக்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். h minus 5 is equal to 10t plus, okay, 10t plus h minus 25. இந்த h வந்து cancel. இப்ப 10t is equal to minus 25 இந்த சைடு வந்துருச்சு, plus 25, அதுல 5 மைனஸ் பண்ணா 20, அப்ப t is equal to 2 seconds. ஓகே, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், a வந்து டிராப் பண்ணிட்டோம். a வந்து 5 மீட்டர் கீழே விழுகும் போது b ய டிராப் பண்றோம். இப்ப ரெண்டும் சேர்ந்து 2 செகண்ட்ஸ்ல வந்து கிரவுண்ட வந்து ரீச் பண்ணுது. இப்ப ஹைட் ஆஃப் த டவரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ல கூட நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா, சோ இந்த ஈக்குவேஷன்ல நான் வந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். h minus 25 equal to g ஓட வேல்யூ வந்து 10 by 2 வந்து 5, t ஸ்கொயர் 2 into 2 4. ஓகேவா, சோ இது வந்து 20, அப்ப h is equal to 25 plus 20 which is 45 meter. ஓகே, சோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ 45 மீட்டர், அது வந்து ஆப்ஷன் 3 ல இருக்கு. ஓகே, சோ நம்ம இப்ப இந்த 1 டைமென்ஷன் மோஷன்ல வந்து லாஸ்ட் क्वेश्चन. ஓகேவா, சோ இந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்க அப்படின்னா a bullet fired, ஓகேவா, into a fixed target loses 2/3 of its velocity after penetrating 1 centimeter. How much further it will penetrate before coming to rest? ஓகே, சோ இப்போ வந்து ஒரு wooden plank இருக்கு. இப்போ வந்து நம்ம ஷூட் பண்றோம். ஓகே, சோ என்ன இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னா uங்கிற வெலாசிட்டி. இப்போ ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய ஸ்லாப் வச்சிருப்பாங்க, wooden ஸ்லாப் வச்சிருப்பாங்க, ஐபோன் வச்சிருப்பாங்க, வாட்டர் மெலான்லாம் வச்சிருப்பாங்க, கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அது மேக்ஸிமம் எவ்வளவு வாட்டர் மெலான் வழியா பாஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, சோ அது பெனிட்ரேட் ஆகும்போது ஸ்பீடு வந்து குறையும். ஓகே, சோ இப்போ நம்ம ஒரு wooden plank, ஓகே, ஒரு டார்கெட் ஷூட் பண்றோம். என்ன இனிஷியல் வெலாசிட்டி u, loses 2/3 of its velocity. ஓகே, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறையுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது, 1 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்குது. ஓகே, சோ என்ன வெலாசிட்டி அப்படின்னா 2/3 போச்சு அப்படின்னா 1/3, அப்ப u by 3 ஸ்பீடு. ஓகே, அப்புறம் ஃபர்தர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அதை டிராவல் பண்ணணும் so that ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ என்ன ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. ஓகேவா, சரி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது u,
final velocity u by 3. அப்ப ஸ்கொயர் பண்ணீங்கன்னா u square divided by 9 minus u square equal to 2a எவ்வளோ டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல அது இருக்கட்டும், ஏன்னா ஃபைனல் ஆன்சரும் நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 2a அப்படிங்கிறது வந்து என்ன வருது அப்படின்னா u square divided by 9 minus u square அப்படிங்கிறது minus 8u square divided by 9. ஓகே, 2a க்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன். ஓகே, அடுத்து நம்ம இந்த ஜர்னி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜர்னி பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது u by 3, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. ஓகே, ஸோ அப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர், u square by 9 is equal to 2a. இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் u square by 9 is equal to 2a க்கு பதிலா நம்ம இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, 2a க்கு பதிலா மைனஸ் 8u square by 9 into x. மைனஸ் u square minus u square 9 வந்து கேன்சல். அப்ப x வந்து என்ன அப்படின்னா 1/8 சென்டிமீட்டர். இது 1 சென்டிமீட்டர்னால இதுவும் சென்டிமீட்டர். 1/8ங்கிறது என்ன 0.125 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ மெக்கானிக்ஸ் இந்த மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து இப்போ நம்ம 9 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லெசன் வந்து ரொம்ப சின்ன லெசன் தான், ஆனால் நிறைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ், ஓகே, நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணாதான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட மாடல் ஆஃப் கொஷின், ஓகே, ஒவ்வொரு மாடலையும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த கான்செப்டில் வேற ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்தாலுமே நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம அடுத்த லெசன் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வந்து மோஷன் இன் அ பிளேன். A body is moving, okay, with a velocity 30 meter per second towards east. After 10 seconds, its velocity becomes 40 meter per second towards west. Average acceleration of the body is. Okay வா? இப்போ இனிஷியலா என்ன velocity அப்படின்னா 30 meter per second. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட velocity 40 மீட்டர் per செகண்ட். டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது வந்து வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? டைம் வந்து 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ்ல வந்து அதோட டைரக்ஷனை வந்து அது மாத்துது. ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வெக்டர், ஓகே, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வெக்டர் அப்படிங்கிறது total change in velocity divided by total time. Okay va? Average acceleration na total change in velocity divided by total time. Okay, so இப்ப நம்ம இதுக்கு வந்து ஒரு டயகிராம் ஒன்னு வரையலாம். எப்படி வரையலாம் அப்படினா இப்ப ஈஸ்ட் டைரக்ஷன், ஓகே, சோ இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், இது வந்து v1 வெக்டர். வெஸ்ட் டைரக்ஷன்ல இது வந்து v2 வெக்டர். ஓகேவா? ஓகே, சோ இப்ப இத பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இத நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த v1 வெக்டரை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? மேக்னிடியூட் வந்து 30. இது என்ன டைரக்ஷன்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப i கேப். v2 வெக்டர் மேக்னிடியூட் வந்து 40, ஆனா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப மைனஸ் i கேப். ஓகே, டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நமக்கு தேவை. ஓகேவா? சோ இப்போ இதையும் வந்து நம்ம செப்பரேட் பண்றோம். -40 i cap -30 i cap divided by எவ்வளோ டைம்? 10. So -40 -30 -70. -70 i cap divided by 10. Okay, so which is -7 i cap. இதுதான் வந்து என்னது? ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வெக்டர். ஓகேவா?
அதுக்கு மேக்னிடியூட் என்ன, ஏன்னா ஆன்சர் வந்து ஜஸ்ட் வேல்யூஸ் தான் இருக்கு, வெக்டர்ல இல்ல. ஸோ மேக்னிடியூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் ஐ கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ மேக்னிடியூட் வந்து 1. அப்போ ஆன்சர் 7 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகே, கொஞ்சம் வழக்கமாக நம்ம சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி அப்படின்னா, பொதுவாக வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று ஈஸ்ட்டு, இன்னொன்று நார்த்து, இல்லை ஈஸ்ட்டு சவுத்து. ஓகேவா, பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமா, இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஐ கேப், இது மைனஸ் ஐ கேப் அப்படின்னு நம்மளுக்கு எழுத தெரியணும். ஓகேவா, so இப்போ question number 11. in the question, a particle moving in a circle of radius, okay, with a uniform speed taken a time t to complete one revolution. ஓகேவா, so ஒரு பார்ட்டிகல் என்ன பண்ணுது அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஒரே ஸ்பீட்ல வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா r. என்ன ஸ்பீட்ல போகுது அப்படின்னா யூங்கிற ஸ்பீட்ல போகுது அப்படின்னு நம்மளே வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னா டைம் பீரியட் அது வந்து t அப்படின்னு கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதே பார்ட்டிகலை சேம் ஸ்பீட்ல ஆங்கிள் தீட்டால நம்ம தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து 2r வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன? ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேம் ஸ்பீட் ஆங்கிள் தீட்டா, ஓகே, தூக்கி எறிறோம். இது வந்து ஒரு பாரபோலிக் பாத்துல வந்து போகும். சரியா, இது வந்து என்னது ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல். இந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸுக்கு 2 டைம்ஸுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த தீட்டா வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா h is equal to u square sin square theta divided by 2g. ஓகேவா, இந்த h வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2r க்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே, சரி. இன்னொன்னு, நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன்லயும் வந்து u இல்ல, t இருக்கு, r இருக்கு. ஓகே, அப்ப நம்ம இந்த u க்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் வந்து பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணலாம் அப்படின்னா speed is equal to distance divided by time. ஓகே, so என்ன ஸ்பீட்? u. ஒரு சுத்து, சரியா, என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r divided by 1 ரவுண்டுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா கேபிட்டல் T. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூஷன் 2 pi r divided by T வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே வரோம். 2r is equal to 2 pi r divided by T க்கு ஸ்கொயர். So 4 pi square r square divided by t square sin square theta divided by 2g. So 2 4 2 times and the 2 வந்து cancel. ஒரு r வந்து cancel பண்ணிக்கலாம். So அப்ப நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து theta. So sin square theta என்ன வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கீழ டினாமினேட்டர்ல gt ஸ்கொயர் மேல போயிருச்சு, gt ஸ்கொயர் டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? i ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் ஒரு r இருக்கு, மற்றது எல்லாமே வந்து கேன்சல். இப்ப sin theta அப்படின்னா இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் ஹோல் பவர் 1/2. அப்ப theta sin inverse of gt square divided by pi square r whole power 1/2. okay, so in the answer, எந்த ஆப்ஷன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். so gt square divided by
pi square r. Okay, theta is equal to sin inverse of gt square divided by pi square r whole power 1 by 2. Okay, so second option. Okay va. So பொதுவா question வந்து maximum height கொடுத்துட்டு find theta அப்படினு வந்து கேட்பாங்க. இது கொஞ்சம் டிஃபரண்டா எப்படி கேக்குறாங்க அப்படினா அந்த பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் டைரக்ஷன்ல போகுது. ஓகே, அதுல ஒன் ரவுண்டுக்கு tங்கிற டைம் ஆகுது. ஓகே, ஸோ அந்த யூக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூஷன். ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஹைட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ next question. இந்த questionல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். A particle moves along a circle of radius 20 by pi meter with constant tangential acceleration. Okay, tangential acceleration வந்து constant அப்படினா நம்ம equations of motion வந்து யூஸ் பண்ணலாம். If the velocity of the particle is 80 meter per second at the end of first revolution, okay, after motion has begun, tangential acceleration is. Okay, இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் டைரக்ஷன்ல வந்து போகுது. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து என்ன அப்படிங்கறது கொடுத்தாச்சு, பை. வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 80 மீட்டர் per second. ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். ஓகே, சோ n is equal to 1 after motion has begun. ஓகே, இப்போ நம்ம இது எப்படி அப்படின்னா ஃபேன் சுவிட்ச் வந்து ஆன் பண்ற மாதிரி. ஓகேவா? ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடை வந்து கெயின் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ ஆரம்பத்தில் அந்த பார்ட்டிகலுக்கு வந்து என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னா 0 வெலாசிட்டி. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு வந்து கெயின் பண்ணுது. இது வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஒன் ரவுண்டில் அந்த பார்ட்டிகல் எவ்வளோ ஸ்பீடை கெயின் பண்ணுது அப்படின்னா 80 மீட்டர் per second வந்து கெயின் பண்ணுது. ஸோ இப்போ v square minus u square equal to 2as ஃபார்முலால நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னது 80 into 80, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 equal to 2. அந்த ஆக்சலரேஷன் தான் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். எஸ்ங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஒன் ரவுண்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0ன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா மொத்தமா எல்லாமே 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை வந்து கால்குலேட் பண்றோம். ஓகே, அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஒன் ரவுண்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் 2 pi r. ஓகே, ஸோ 80 into 80 is equal to 280 2 pi. ரேடியஸ் கொடுத்தாச்சு 20 by pi. pi pi கேன்சல். 2 into 2 4, 4 into 20 வந்து 80. ஸோ ஒரு 80 வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 80 டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படின்னா 80 மீட்டர் per second ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so next வந்து question number 13. okay, இது வந்து vectors. okay, two forces are such that the sum of their magnitudes is 25 newton and the resultant is 15 newton which is perpendicular to the smaller force. then the magnitude of the forces are. okay, so இப்போ r vector அப்படிங்கிறது resultant of p vector and q vector அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, சரி. ஸோ அப்போ இது வந்து p வெக்டர், இது வந்து q வெக்டர். ஓகே, ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் அப்படின்னா தீட்டா. இப்போ ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும், அந்த பேரலகிராமோட டயகனலா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேரலகிராமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இந்த ரிசல்டன்ட் இதுதான் வந்து என்னது ஆர் வெக்டர். அப்புறம் இன்னொன்று ஒன்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா
இந்த ரிசல்டன்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வெக்டருக்கும் நடுவுல என்ன ஆங்கிள் அப்படினா அது வந்து பீட்டா ஓகே சோ அந்த பீட்டாக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு tan beta is equal to என்னது q sin theta divided by p plus q cos theta ஓகே இப்போ இந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்க அப்படினா magnitudes வந்து கொடுத்துட்டாங்க அதாவது சாரி sum of the magnitude வந்து கொடுத்திருக்காங்க இப்ப p plus q அது எவ்வளோ 25 நியூட்டன் சொல்லியாச்சு ரிசல்டன்ட்டோட magnitude கொடுத்துட்டாங்க அது வந்து 15 நியூட்டன் ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கு அப்படினா ஸ்மாலர் ஃபோர்ஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு இதுல எது ஸ்மால் அப்படினு நமக்கு தெரியல p வந்து ஸ்மால் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் r vector is perpendicular to p vector அப்படினு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வெக்டர்ங்கிறது p வெக்டர் இந்த p வெக்டருக்கும் r வெக்டருக்கும் என்ன ஆங்கிள் அப்படினா அது பீட்டா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரி அப்படினு தெரிஞ்சுக்கலாம் ஓகே சோ இது வந்து என்னது tan 90 tan 90 க்கு என்ன வேல்யூ இன்ஃபினிட்டி ஓகே சோ அந்த வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஒரு fraction equal to infinity அப்படினா denominator equal to 0 ஒரு fraction equal to 0 அப்படினா numerator equal to 0 ஓகே சரி அப்ப இதில இருந்து cos theta அப்படிங்கிறது -p/q ஓகே சரி magnitude of the resultant க்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு என்ன ஃபார்முலா r² is equal to p² plus q² plus 2pq cos theta okay r resultant 15 க்கு ஸ்கொயர் 225 equal to p² plus q² plus 2pq cos theta வந்து என்னது -p/q q வந்து cancel okay so 225 is equal to இது வந்து என்னது -2p² அத மைனஸ் பண்ணீங்கனா q² minus p² ஓகேவா p² minus 2p² அப்ப minus p². இது a² minus b² அப்பனா a plus b into a minus b ஓகேவா so 225 is equal to p plus q வந்து என்ன கொடுத்திருக்காங்க 25 நியூட்டன் ஓகேவா so p plus q வந்து 25 நியூட்டன் q minus p so அத கேன்சல் பண்ணீங்கனா இது 9 times okay so அப்ப q minus p வந்து 9 வருது q plus p வந்து 25 வருது அப்ப இத ஆட் பண்ணீங்கனா 2q வந்து 34 அப்ப q is equal to 17 நியூட்டன் ஓகே 17 ல 8 ஆட் பண்ணாதான் 25 அப்ப p வந்து 8 நியூட்டன் ஓகேவா சோ இப்போ இத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 17 and 8 ஓகேவா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு ஓகே ஆக்சுவலா இந்த டயகிராம் வந்து எப்படி வருது அப்படிங்கறத வந்து பார்த்தா இது வந்து ஒரு இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி சோ இது வந்து p வெக்டர் r வெக்டர் வந்து எப்படி இருக்கு அப்படினா பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்ப q வெக்டர் எப்படி இருந்திருக்கும் இப்படி இருந்திருக்கும் அப்பதான் p வெக்டர் plus q வெக்டர் is equal to r வெக்டர் ஓகே சரியா சோ இது வந்து 8 17 15 Pythagorean triplets ஓகே சோ ஒருவேளை இது வந்து மூணும் triangle ஃபார்ம் பண்ணோம் அதுல ரிசல்டன்ட் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படினா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம் ஓகே அதுல ஒரு சைடு வந்து 15 இன்னும் ரெண்டு சைட வந்து ஆட் பண்ணா 25 நமக்கு இந்த Pythagorean triplet ஞாபகம் இருந்துச்சு அப்படினா கூட நம்ம டைரக்டா கூட நம்ம இந்த क्वेश्चन வந்து சால்வ் பண்ணலாம் ஓகே சோ அடுத்த क्वेश्चन projectile ஓகே சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படினா a projectile is given an initial velocity வெக்டர்ல கொடுத்திருக்காங்க u vector is equal to
I cap plus 2j cap. Okay, g oda value வந்து 10. Equation of its trajectory. Okay, trajectory equation என்னது? Y is equal to x tan theta minus g x square divided by 2u square cos square theta. இதுதான் trajectory equation. Okay, so இதுல நமக்கு என்னென்ன values வந்து தேவைப்படுது அப்படினா இந்த tan theta வேணும், இந்த u cos theta அது வந்து வேணும். Okay, இப்போ இந்த u வெக்டர் இதுதான் u வெக்டர். Okay, so இப்போ oblique projectile அப்படினா நம்ம inclined வந்து தூக்கி எறிவோம். so அப்ப initial velocity direction வந்து இப்படி இருக்கு. ரெண்டு காம்பனண்டா வந்து நம்ம இத ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, என்னென்ன காம்பனன்ட்ஸ்? so ஒரு காம்பனன்ட் இது வந்து u cos theta, இன்னொரு காம்பனன்ட் u sin theta. ஓகேவா? சரி, இப்ப இதுதான் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, இந்த u வெக்டர் அப்படிங்கறத வந்து எப்படி கொடுத்திருக்காங்க? நான் இது வந்து I cap, இது வந்து என்னது 2j cap. ஓகேவா? so u வெக்டர் அப்படிங்கிறது I cap plus 2j cap. அப்ப இந்த u cos thetaங்கிறது magnitude of the horizontal component. ஓகே, அது வந்து என்ன வரும்? 1. u sin theta என்ன வரும்? 2. magnitude வந்து 2. நம்மளுக்கு தேவை வந்து இந்த u cos theta இங்க இருக்கு, இத ஸ்கொயர் பண்ணா வந்துரும். ஓகே, இன்னொன்னு இதுல tan theta என்ன அப்படினு கண்டுபிடிக்கலாம். tan thetaங்கிறது என்னது? opposite side divided by adjacent side. அப்ப 2/1 2. ஓகே, சோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இப்ப ரெடியா இருக்கு. y is equal to x, tan theta வந்து என்னது 2 minus g ஓட வேல்யூ வந்து 10, g/2 வந்து 5, h square divided by u cos theta க்கு whole square, அப்ப 1 square. ஓகேவா? சோ அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 ல இருக்கு. y is equal to 2h minus 5h square. ஓகே, சரியா? சோ வெக்டர்ல கொடுத்திருக்காங்க, horizontal component வந்து I, vertical component வந்து 2j. ஓகே, tan theta வந்து 2/1 கண்டுபிடிச்சாச்சு. horizontal component வந்து u cos theta, vertical component வந்து u sin theta. அப்ப u cos theta க்கு வேல்யூ வந்து என்ன அப்படினா magnitude வந்து 1. ஓகே, சோ நமக்கு வந்து அந்த u cos theta வை ஸ்கொயர் பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். tan theta க்கு வந்து 2 வந்து போட்டுறலாம். so இது இன்னொரு क्वेश्चन, oblique projectile. a ball is thrown from a point with a speed v0 at an angle of projection theta. from the same point and at the same instant a person starts running with a constant speed v0 by root 2 to catch the ball. okay, will the person be able to catch the ball? if yes, what should be the angle? ஓகேவா? சோ நம்ம ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம தூக்கி எறிறோம் v0ங்கற ஸ்பீட். ஓகே, என்ன ஆங்கிள் அப்படினா தீட்டா. சோ தூக்கி எறிறோம் அப்படினா இது வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல். ஓகேவா? ஒரு பாராபோலிக் பாத்ல பறந்து கீழே விழுகும். தூக்கி எறியும் போது ஒரு பர்சன் என்ன பண்றாரு அப்படினா அதே பாயிண்ட்ல வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல வந்து ஓடுறாரு. என்ன ஸ்பீட்ல ஓடுறாரு? v0 divided by root 2 ல வந்து ஓடுறாரு. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட்ல தான் த்ரோ பண்றோம். அந்த எப்ப த்ரோ பண்றோமோ அதே இன்ஸ்டன்ட்ல ஒருத்தர் ஓட ஆரம்பிக்கிறார். இப்ப இது கீழே விழுகும் போது இவர் வந்து அந்த பாலை வந்து கேட்ச் பிடிப்பாரா? ஓகே, எப்ப கேட்ச் பிடிப்பாரு அப்படின்னா இது கீழே விழுகிற டைமும் இந்த பர்சன் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அதாவது இந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டலோட ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? அந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டலுக்கு என்ன ரேஞ்சோ அதுக்கு ஈக்குவலா தான் இந்த பர்சன் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் இருக்கணும். என்ன டைம்? ஓகே, என்ன டைம்? டைம் ஆஃப் லைட். டைம் ஆஃப் லைட்ங்கிற டைமுக்கு அவர் இந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிடணும். ஓகே, சரி. ஸோ அந்த பர்சனோட டிஸ்டன்ஸ், ஓகேவா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, ஸோ அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணணும் அந்த பாலை வந்து கேட்ச் பிடிக்கிறதுக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன? ஆர்.
அந்த பர்சனோட ஸ்பீடு வந்து என்ன v0 divided by root 2. அவர் எவ்வளோ டைம்ல இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டைலோட டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலான டைம்ல வந்து டிராவல் பண்ணணும், அப்பதான் கேட்ச் பிடிப்பார். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேவா? இந்த ஆறுங்கிறது ரேஞ்ச், என்ன ஃபார்முலா u ஸ்கொயர். ஓகே, ஸோ u ஸ்கொயர் sin 2 theta divided by g. ஓகே, அந்த யூக்கு பதிலா இப்போ நம்ம என்ன பண்ணணும் v0 வந்து போடணும். ஓகே, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு என்ன ஃபார்முலா 2u sin theta divided by g. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ r u ஸ்கொயர் v0 ஸ்கொயர் sin 2 theta divided by g is equal to v0 by root 2. Time of flight 2u sin theta divided by g. Okay, so அந்த u க்கு பதிலா நம்ம v0 வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன கேன்சல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். g வந்து கேன்சல், v0 ஸ்கொயர் v0 v into v0 கேன்சல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரூட் 2ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ sin 2 theta அப்படிங்கிறது என்ன வருது root 2 sin theta அந்த மாதிரி வருது. sin 2 thetaக்கு என்ன ஃபார்முலா 2 sin theta cos theta equal to root 2 sin theta. ஸோ ஒரு sin theta வந்து கேன்சல் பண்ணிடலாம், இந்த root 2 2ஐ வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு cos theta is equal to 1 by root 2 அந்த மாதிரி கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ தீட்டா வந்து எவ்வளோ 45 degrees. ஓகேவா? ஸோ அந்த ப்ரொஜெக்டைல நம்ம 45 degreesல வந்து தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அந்த பர்சன் ஒருவேளை இந்த v0 by root 2 ஸ்பீட்ல வந்து ஓடினாரு அப்படின்னா அவரால் கேட்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆன்சர் எஸ் 45 degree. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ரெயின் ப்ராப்ளம். A girl riding a bicycle with a speed of 5 meter per second towards north direction observes rain falling vertically down. If she increases her speed to 10 meter per second, rain appears to meet her, okay, at 60 degree to the vertical. ஓகேவா? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரெயின்? ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸோ இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்த் டைரக்ஷன். ஓகே, ஸ்பீடு என்ன ஸ்பீடு அப்படின்னா v1 வெக்டர். ஓகே, அப்படி போகும்போது அவங்களுக்கு ரெயின் வந்து எப்படி பெய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். ஸோ இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள். ஓகே, ஒருவேளை அவங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து v2 வெக்டர். அப்ப அந்த ரெயின் எப்படி பெய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா 60 டிகிரி வித் வெர்டிகல். ஸோ இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள். ஓகேவா? அதாவது வாக்கிங் ரன்னிங் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நடக்கிறாங்க, அப்ப அந்த கேர்ளுக்கு வந்து அந்த ரெயின் மழை வந்து எப்படி பெய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா பெய்கிற மாதிரி இருக்கு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு வாக்கிங். இப்போ ஓடுறாங்க, அப்ப ரெயினோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கு இன்க்ளைண்டா இருக்கு. ஓகே, இதெல்லாமே வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். ஓகே, அந்த இன்க்ளைண்டா பெய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த v(r1) வெக்டர் இதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் vr வெக்டர் மைனஸ் v1 வெக்டர். அப்ப vr வெக்டர் அப்படிங்கிறது vr1 வெக்டர் பிளஸ் v1 வெக்டர். ஓகேவா? ஸோ அப்ப ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின்ங்கிறது என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட். ஸோ இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின். ஓகேவா? எந்த டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்றோமோ நம்மளை நோக்கி திரும்பும் அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணுது, மழை வந்து ஸ்லாண்டிங்கா பெய்யுது.
இப்போ இந்த கேர்ள் வந்து நடக்கிறதுனால கேர்ளை நோக்கி திரும்புது, வெர்டிக்கலாக பெய்கிற மாதிரி இருக்கு கேர்ளுக்கு. இப்போ அந்த கேர்ள் வந்து ஓடுறாங்க. ஓகே, அப்போ இன்னும் ஸ்டீப்பாக வந்து இது திரும்பும். ஓகே, அதுவும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். VR2 வெக்டர் அப்படிங்கிறது VR வெக்டர் மைனஸ் V2 வெக்டர். அப்போ VR வெக்டர்ங்கிறது என்ன? VR2 வெக்டர் பிளஸ் V2 வெக்டர். ஓகே, ஸோ இந்த VR வெக்டர் அப்படிங்கிறது ரிசல்டன்ட் ஆஃப் V2 வெக்டர் அண்ட் VR2 வெக்டர். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட டயகனல், இந்த parallelogram-ஓட டயகனல். ஓகே, ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சிடணும். ஆல்ரெடி வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம எழுதிடுவோம். இப்போ V1 வந்து எவ்வளோ? 5 மீட்டர் பர் செகண்ட். V2 வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த parallelogram நம்ம வரையலாம். ஸோ இது வந்து 5, இது மொத்தமாக 10. ஓகே, அப்போ பேலன்ஸ் 5. ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுது. ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமா இருக்கும். இது 5னா இது 5, இந்த சைடு வந்து 5. இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ? 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு வந்து என்ன அப்படின்னா VR2. ஓகே, ஸோ இந்த சைடு இது வந்து VR1. ஓகே, அப்புறம் இந்த டயகனல் இது வந்து VR. நம்ம இப்போ ஸ்பீட் ஆஃப் த ரெயினை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம tan 60 வந்து போடுறோம். tan 60ங்கிறது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ VR1. tan 60 வந்து எவ்வளோ? √3. ஓகே, ஸோ அப்போ VR1 எவ்வளோ அப்படின்னா 5/√3. ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த சைடு வந்து 5/√3. ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு சைடும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது 5, இது வந்து 5/√3. அப்போ பித்தாகரஸ் தியரம்ல நம்ம ஹைபோடெனஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ VR அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் 5/√3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயரை காமனாக ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டீங்கன்னா 5. அப்போ இங்கே என்ன இருக்குது? 1 ஸ்கொயர் 1. 1/√3 ஸ்கொயர் அது 1/3. 1 + 1/3 4/3. So 5 into root of 4/3. So 5 into 2 divided by √3. So அப்ப answer வந்து 10/√3. ஓகேவா? So 10/√3 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது இந்த 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த parallelogram வந்து நம்ம வரையணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது டேரெக்டாக இந்த parallelogram வந்து நம்ம வரையலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் வாக்கிங் ஸ்பீடு. சரியா? இப்போ நம்ம நடக்கிறோம். ஸோ ரெயினோட டைரக்ஷன் வந்து கொஞ்சம் டர்ன் ஆகும். இப்போ நம்ம ஓடுறோம் அப்படின்னா இன்னும் ஸ்டீப்பாக வந்து டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இது 5, இது 10னால 5 போக மீதி 5. ஓகே, ஸோ 5 5 5 5 அப்படின்னு போட்டாச்சு parallelogram. இந்த சைடு இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்போ நம்ம tan θ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது வந்து 5/√3. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம இந்த ஹைபோடெனஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கிரிக்கெட் பால் இஸ் த்ரோன் அட் த ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா 30 மீட்டர் பர் செகண்ட். தீட்டா வந்து எவ்வளோ அப்படின்னா 45 டிகிரி.
time taken by the ball to return to the same level. Okay, oblique projectile நம்ம தூக்கி எறிறோம், அதே லெவலுக்கு விழுகிறதுக்கு என்ன டைம், அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், டைம் ஆஃப் ஃளைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் ஆஃப் ஃளைட் வந்து என்ன, 2u sin theta divided by g. Okay, so time of flight is equal to 2 into u 30 sin 45, sin 45 வந்து 1 by root 2, அப்புறம் g ஓட வேல்யூ வந்து 10, 0 0 cancel, root 2 2 வந்து root 2. okay, so அப்ப time of flight வந்து 3 root 2 seconds. okay, so 3 root 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3 ல இருக்கு. okay, very easy question, direct question. அடுத்தது, a man can swim with a speed 4 km per hour in still water. so speed of the man with respect to river, with respect to still water, அது வந்து என்ன, 4 km per hour. okay, he crosses a river 1 km wide that flows steadily at 3 km per hour. அப்ப velocity of the river வந்து என்ன அப்படினா 3 km per hour. he makes his strokes normal to the river current. அப்ப அவர் எப்படி swim பண்றாரு அப்படினா, river வந்து இந்த டைரக்ஷன்ல flow ஆகுது, அந்த ரிவரோட டைரக்ஷனுக்கு perpendicular டைரக்ஷன்ல அவர் swim பண்றாரு. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இருக்கும், ஆனா ரிவர் வந்து என்ன பண்ணிரும், அவரை புடிச்சு இழுத்துரும். ஓகே, சோ பார்க்கறவங்களுக்கு அவர் இன்க்ளைன்டா போற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் velocity of the man with respect to ground. ஓகே, சரி, இப்ப width of the river வந்து என்ன சொல்றாங்க, 1 கிலோமீட்டர். ஓகேவா, சோ இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கிறோம். u ஓட மேக்னிட்யூட் வந்து என்ன, 4, v ஓட மேக்னிட்யூட் 3. அப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படினா vr வந்து என்னது, 5. ஓகே, சோ நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, இது என்ன ரேஷியோல அந்த சைட்ஸ் இருக்கு அப்படினா 3:4:5ங்கற ரேஷியோல சைட்ஸ் இருக்கு. இப்ப இதே மாதிரி டிஸ்டன்ஸ், ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது 1 கிலோமீட்டர், அப்ப 1000 மீட்டர். சரியா, இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகே, நம்ம ஸ்பீடோட மேக்னிட்யூட்ஸை வச்சு நம்ம ஒரு ரேஷியோ, ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர். இப்ப 4 வந்து 250 ஆல மல்டிப்ளை பண்ணா 1000 வரும். ஓகே, அப்ப 3 250 ஆல மல்டிப்ளை பண்ணா 750, 5 250 ஆல மல்டிப்ளை பண்ணா 1250. ஓகே, சோ இந்த டிஸ்டன்சஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இத தெரிஞ்சிரலாம். ஓகே, சோ இந்த क्वेश्चनல என்ன கேக்குறாங்க அப்படினா, how far down the river does he go where when he reaches the other bank. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இருக்கும், பார்க்கறவங்களுக்கு அந்த ரிவர் வந்து அவரை பிடிச்சு இழுத்திட்டு இந்த டைரக்ஷன்ல வந்து போற மாதிரி இருக்கும். சோ அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டவுன் த ரிவர் வந்து டிராவல் பண்றாரு அப்படினா இந்த 750 மீட்டர் வந்து டிராவல் பண்றாரு. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. சோ அடுத்தது ஈஸி क्वेश्चन. சோ இதல வந்து a force F acting on a particle. ஓகே, force time graph வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப change in momentum வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ft கிராஃப்ல ஏரியா கண்டுபிடிச்சா impulse change in momentum வந்து கண்டுபிடிக்கலாம். impulse is equal to change in momentum. அப்ப ஏரியா கண்டுபிடிச்சு நம்ம change in momentum கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 1 to 7 seconds. 1 செகண்ட்ங்கிறது இங்க இருக்கு. சரியா, அதாவது 0க்கும் 2க்கும் நடுவுல தான் அந்த 1 செகண்ட். ஓகே, சோ அப்ப இந்த லெவல், இந்த 1 செகண்ட்ங்கிறது இங்க. 7 செகண்ட்ங்கிறது 6க்கும் 8க்கும் நடுவுல 7 இருக்கு, அப்ப இந்த லெவல். ஓகே, சோ அப்ப இந்த ஏரியாவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இது வந்து ஒரு ட்ரபீசியம், இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் அப்படினா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். டைம் 0 அப்ப ஃபோர்ஸ் வந்து 0. ஓகே, டைம் 2 அப்ப ஃபோர்ஸ் வந்து 6 நியூட்டன், அப்ப டைம் வந்து 1 அப்ப ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு, 3 நியூட்டன். ஓகே, சோ நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிச்சா சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ
change in momentum equal to impulse என்னது அப்படின்னா இந்த ஏரியா a1 minus a2 plus a1 a3 sorry a1 minus a2 plus a3 பாசிட்டிவ் ஏரியாவை நம்ம ஆட் பண்ணணும் நெகட்டிவ் ஏரியாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் ஏனா change in momentum impulseங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி ஓகே இது என்ன ஷேப் அப்படினா ட்ரபீசியம் ட்ரபீசியம்க்கு நமக்கு ஏரியா தெரியும் parallel sidesக்கு ஆவரேஜ் 3 and 6 3 plus 6 divided by 2 okay into distance between the parallel side 1 ல இருந்து 2 அப்படினா 1 okay இது நெகட்டிவ் ஏரியா மைனஸ் 2 ல இருந்து 4 2 into இது 3 plus பாசிட்டிவ் ஏரியா 4 ல இருந்து 7 அப்படினா 3 into height வந்து 3 okay so 9 by 2 அப்படிங்கிறது வந்து 4.5 minus 6 plus 9 okay so அப்ப 3 plus 4.5 வந்து 7.5 Newton second இது வந்து change in momentum so இப்ப நம்ம one dimension motion முடிச்சு two dimension motion முடிச்சு இப்ப laws of motionல questions வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த மாதிரி ஒரு question ஓகேவா இப்ப மூணு மாஸ் இருக்கு புள்ளி வழியா கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே so இதுல என்ன சொல்றாங்கன்னா m1 m2 m3 connected by string passing over a புள்ளி p ஓகே இது rough surface ஓகே m1 ங்கிறது அந்த புள்ளியில வந்து ஹேங் ஆகி இருக்கு coefficient of friction வந்து mu புள்ளிக்கு வந்து மாஸ் இல்ல புள்ளி வந்து frictionless ஓகே downward acceleration of m1 என்ன m1 m2 m3 என்ன ரேஷியோல இருக்கு அப்படினா 5:3:1 ஓகே சோ இப்போ நான் அந்த டயகிராம் வரையறேன் சோ இங்க வந்து ஒரு மாஸ் அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு மாஸ் டவுன்வர்ட்ஸ்ல வந்து ஒரு மாஸ் வந்து ஹேங் ஆகி இருக்கு downward acceleration of m1 வந்து என்ன ஓகே இந்த மாஸ் டவுன்வர்ட்ஸ்க்கு என்ன acceleration அப்ப இந்த மாஸ் எல்லாம் அது பிடிச்சு இழுக்குது ஓகே அப்ப இந்த மாஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் டைரக்ஷன்ல வந்து டிராவல் பண்ணும் m1 m2 m3 வந்து 5:3:1 அப்ப m1 ஐ 5m னு வச்சுக்கலாம் m2 ஐ வந்து 3m m3 வந்து m ஓகே சரி இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதோட weight downwardsல ஆட் ஆகும் 5mg டென்ஷனோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் the புள்ளி சோ இது வந்து t1 இது வந்து t1 சரியா t2 இது t2 ஏனா வேற வேற ஸ்ட்ரிங்னால வேற வேற டென்ஷன் அப்புறம் frictional force வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு ஒரு frictional force f1 இந்த மாஸ்க்கு ஒரு frictional force f2 இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கு ஏனா மூணு மாஸ் இருக்கு அப்படினா ஃப்ரீ பாடி டயகிராம் நம்ம வரைஞ்சோம் அப்படினா மூணு ஈக்குவேஷன் வரும் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷனோ அல்லது இந்த மாஸ்ல உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோ நம்ம கால்குலேட் பண்ணல நம்ம கால்குலேட் பண்ணது ஜஸ்ட் இந்த ஆக்சலரேஷனை தான் வந்து கால்குலேட் பண்றோம் அதனால இந்த ரெண்டு மாஸ் நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா சோ அதனால இந்த டயகிராமை கொஞ்சம் சிம்பிளா வந்து நம்ம போடலாம் எப்படி போடலாம் அப்படினா m1 வந்து 5m m2 m3 சேர்ந்து 4m 3m plus m ஓகே சோ அப்ப இந்த டென்ஷன் வந்து என்ன இருக்கு அப்படினா t towards the புள்ளி இதுக்கு weight downwardsல ஆட் ஆகும் 5mg frictional force வந்து என்ன அப்படினா f ஓகே இப்போ downward acceleration இந்த மாஸ் வந்து downwardsல டிராவல் பண்ணுது இது வந்து left directionல டிராவல் பண்ணுது ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எழுதலாம் இப்போ இந்த ஈக்குவேஷன் downwards ஓகே forward force minus backward force equal to net force 5ma இதுக்கு ஈக்குவேஷன் left directionல டிராவல் பண்ணுது forward force minus backward force equal to net force ரெண்டு ஈக்குவேஷனை நீங்க ஆட் பண்ணீங்கனா -t + t கேன்சல் அப்ப 5mg minus f is equal to 9ma frictional force அப்படிங்கிறது வந்து mu into n normal force அந்த normal force வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா இந்த மாஸோட வெயிட்க்கு ஈக்குவலா இருக்கும் 4mg ஓகே சோ அந்த normal force
So mu 4 mg equal to 9 ma. So இதில் இந்த m எல்லாம் காமனாக எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதில் இந்த g காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா g into 5 minus 4 mu இந்த 9 கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா divided by 9 is equal to a. Okay, so answer வந்து second optionல இருக்கு g into 5 minus 4 mu divided by 9 equal to a. So இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அன்லெஸ் இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ஒரு இந்த டென்ஷனோ இல்லை இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோ வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை கேட்கல அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த கொஸ்டின் இந்த டயக்ராமை வந்து மாற்றி 3 மாதத்துக்கு பதிலாக 2 மாதம் மாற்றிடலாம். அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனில் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம மீதி 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.